கடந்த வாரத்தில் நாம் கேட்டோம், நம்மை தேவன் கிறிஸ்துவுக்கு ஒரு கற்புள்ள கனியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்றும், நாம் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுது அவருக்கு நாம் மனவாட்டியாய் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் பார்த்தோம். இப்பொழுதும் இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் கூட அப்படிதான். 30 வருஷத்திற்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட நானும் ஆண்டவருக்கென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒருவேளை ஒருவர் ரட்சிக்கப்பட்டாலும் கூட அவரும் ஆண்டவருக்காக நிச்சயிக்கப்படுகிற அந்த மகா பெரிய ஒரு அழைப்பு, ஒரு உண்மை நம்ம எல்லாருக்குமே நடக்கிறது. தேவனோடு கூட அப்படிப்பட்ட பாருங்கள், தெய்வம் என்றால் இவர்தான் தெய்வம். இந்த உலகத்திலே எத்தனையோ தெய்வங்களை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவானது இருக்கிறதுலே நெருக்கமான உறவாக, ஒரு அன்பின் உறவாக அமைத்து கொள்கிற மனுஷனை பள்ளத்திலே அல்லது நாம் இப்பொழுது பாசித்தது போல உலையான சேற்றிலிருந்து, அதாவது பாதாளத்திலே கிடக்கிற ஒரு மனுஷனை எடுத்து அவனை தன் வரைக்கும் உயர்த்தி, உன்னதத்திற்கு உயர்த்தி, அவனை தன்னுடைய சொந்த துணையாக அல்லது தன்னோடு நெருக்கமாய் வைத்து கொள்கிற, இருக்கிறதுலே மிக அன்பின் உறவான அந்த மனவாட்டி அளவுக்கு ஒரு மனுஷனை தன்னண்டை உயர்த்தி கொள்கிற ஒரு தெய்வம் இருக்கும் என்று சொன்னால் அது இந்த தெய்வம்தான். அதனால தான் வேறெங்கும் கிறிஸ்துவத்தை அல்லது ஆண்டவரை நான் சரியாய் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்றால், அதனால்தான் ஒரு கிறிஸ்துவனை நீங்கள் கொலை செய்தால் கூட அவன் என்ன செய்ய மாட்டான்? மறுதலிக்க மாட்டான். ஆமாம், ஏனென்றால் அந்த அன்புக்காக தன்னுடைய உயிரை கூட இழப்பதற்கு நீங்கள் சரித்திரத்தை ஆராய்ந்து பாருங்கள். கோடிக்கணக்கானவர்கள், நமக்கு தெரியல எத்தனை லட்சங்கள் என்று நமக்கு தெரியவில்லை, இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். எப்படி இவர்கள் எல்லாரும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு என்று நினைக்கிறேன், அந்த நாடுகளில் பனி ரொம்பவும் கொடூரமாக இருக்கும். அந்த பனியிலே ஒருவரை நிறுத்தினால் சில மணி நேரங்களிலே அவர்கள் அப்படியே செத்து போய்விடுவார்கள். ஒரு சின்ன பிள்ளை, சிறுபிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் கேளுங்கள், அவளுக்கு ஒரு 10 வயது இருக்குமோ என்னவோ நினைக்கிறேன். அவள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது எல்லாரும் அந்த காலத்திலே நிறைய கிறிஸ்தவர்களை பிடித்து மறுதலிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள். மறுதலிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பணியிலே அவர்கள் நிறுத்தி சாகடிக்கப்பட வேண்டும். அதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், நிறைய கிறிஸ்தவர்கள் மறுதலித்து விட்டார்கள். ஆனால் இந்த சின்ன பிள்ளை என்ன செய்தால்னா, அவள் மறுதலிக்கவில்லை. அவள் அந்த பனிக்கட்டியிலே நிறுத்தினார்கள். அந்த பணியிலே அவள் இறந்து போனாள். இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த அளவுக்கு தேவனை நேசித்து அவருக்காக தன்னையே கொடுக்கிற அளவுக்கு இருக்கிற இந்த அன்பின் உறவை எண்ணி பாருங்கள். இதுதான் உண்மையான கிறிஸ்தவம், இதுதான் உண்மையான அன்பு. ஏனென்றால் அவர் ஒரு நாளிலே எனக்காக, நமக்காக தன் ஜீவனை அப்படி அவர் கொடுத்தார். நரகத்தை ருசி பார்க்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்பட்டது போது கூட அவர், என் சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தமே ஆக்கிடவது அப்படின்னு சொல்லி அந்த கெத்செமனே தோட்டத்திலே எனக்காக அவர் என்ன செய்தார்னா, அவர் முடிவெடுத்தார். அந்த முடிவு அப்படி தான் ஒவ்வொருவரும் முடிவெடுத்தார்கள். அப்போ அந்த அளவுக்கு எப்படி இதெல்லாம் நடக்கிறதுன்னு கேட்டால், இந்த அன்பு அவ்வளவு தூரம் மனிதர்களை நடத்துகிறது. ஆகவே நாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது ஒரு சொல்லி முடியாத ஒரு குதூகலம் என்று சொல்லலாம், ஒரு பாக்கியம் என்று சொல்லலாம். அந்த பாக்கியத்திற்கு இணையாக இந்த உலகத்தின் எந்த குப்பையும் ஒன்றும் இல்லை. சில பேர் பணத்தை குறித்து பேசுகிறார்கள், சொத்தை குறித்து பேசுகிறார்கள், கல்வி அறிவை பற்றி பேசுகிறார்கள், தாங்கள் வந்த ஜாதி ஜனத்தை பற்றி பேசுகிறார்கள். இவைகள் அத்தனையும் குப்பைகள் என்று சொல்லுகிறேன். இவைகள் அத்தனையும் குப்பைகள். நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே ஒரு 6 மாதம் அல்லது 3 மாதம் ஆயிருக்கும் என்று நினைக்கிறேன். அப்பொழுது ஒரு நண்பனிடத்திலே என்னுடைய சாட்சியை சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது கிறிஸ்துவத்தை பற்றி. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், இயேசு என்னை நேசித்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அந்த பையனிடத்தில், என்னுடைய வயதை ஒத்த பையன்தான், எனக்கு அப்பொழுது 20 வயது இருக்கலாம்.
அந்த பையனிடத்திலே சொன்னேன். என்றால் அவனுக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும். நான் கடவுளே இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தவன் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் என்னிடத்திலே கேட்கும் பொழுது சொன்னேன், கோடிக்கணக்கான ரூபாயை கொண்டு வந்து என்னிடத்திலே கொட்டினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் இவரை விட்டு பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரிடத்தில், அந்த மனுஷனிடத்திலே சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகவே இவைகள் எல்லாமே ஒன்றுமில்லை சகோதரர்களே. நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள், நான் கிறிஸ்தவத்தில் கூட நான் யாரிலிருந்து வந்து யாரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு பேசுகிறாங்க. நான் இந்த ஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவனுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ எங்கிருந்து வந்தா என்கிறத தயவு செய்து பேசாதே. அது ஒன்றும் கிடையாது, அது ஒரு சாக்கடை. இப்போ ஜாதியை பற்றி பேசுகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைத்திருக்கிறது என்னென்னு கேட்டால், உயர்ந்த ஜாதி என்பது பட்டணத்தில் ஓடுற சாக்கடைங்க. என்னது? உயர்ந்த ஜாதி என்பது டவுனில் ஓடுற சாக்கடை, தாழ்ந்த ஜாதி என்பது கிராமத்தில் ஓடுற சாக்கடை. இவ்வளோதானுங்க வித்தியாசம். வேற ஒன்றும் அதை பற்றி எனக்கு வேற ஒன்றும் தெரியல. அதனால் எங்கிருந்து வந்தோம் என்பது அது முக்கியமல்ல, எங்கு வந்திருக்கிறோம், யாரிடத்தில் வந்திருக்கிறாய் அப்படிங்கிறதா முக்கியம். யாரிடத்தில் வந்திருக்கிறோம்? என்னை படைத்த, என்னை சிருஷ்டித்த, எனக்காக உயிரை கொடுத்த, என்னை மனவாட்டி என்கின்ற அளவுக்கு என்னை உயர்த்துகிற ஒரு தெய்வத்தினிடத்திற்கு வந்திருக்கிறேன். அதுதான் பெருசு. அப்போ திரும்ப திரும்ப அதை பேசி அதை உயர்த்தி நாம் என்ன செய்யணும், நம்ம வாழ வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், இது எதுவோ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நிறையா துன்பப்படுறேனுங்க. நிறைய என்னுடைய ஜாதி ஜனங்கள்லாம் எங்களை வெறுக்கிறாங்க, சொந்தக்காரங்கள்லாம் வர்றதில்லை, போகிறதில்லைங்க. ஆனாலும் பாருங்கள், நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன்னா, சே தப்பாக பேசுகிற நீ இன்னும் புரியவில்லை. நாசியிலே சுவாசம் இருக்கிற மாமன் மச்சான் நாளைக்கு செத்து போகிற மாமனுக்காக, மச்சானுக்காக, அல்லது பாவத்திலே வாழ்கிற உலகிற மாமன் மச்சானுக்காக இந்த தெய்வத்தை தயவுசெய்து குறைத்து பேசிவிடாதே. ஆமாம், அதெல்லாம் தேவதூஷணம். அது எனக்கு அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மிக மிக பெரியவர். ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார். சொல்லி ஆகவே இந்த தெய்வத்தினிடத்திலிருந்து வந்திருக்கிற நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மகா பெரிய பாக்கியத்தை நம்மை விட்டு குலைத்து போடும்படிக்கு தான் சாத்தான் நம்மை வஞ்சிப்பான் என்று சொல்லி கேட்டோம். நாம் இந்த வேத பகுதிக்கு வருவோம். நான் மார்க்கு 13ஆம் அதிகாரத்திலே, மார்க்கு 13ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம், இவைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பாக வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கடைசி நாட்களை பற்றி சீசர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள். அந்த மார்க்கு 13ஆம் அதிகாரத்தை நான் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த 4ஆம் வசனத்தை பாருங்கள். மார்க்கு 13:4, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்திற்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சீசர்கள் கேட்கிறார்கள். அப்போ ஆண்டவர் பல அடையாளங்களை சொல்கிறார். அதில் குறிப்பாக ஒரு சிகரமான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகரமான, அதாவது ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வருகிறதற்கு ஒரு தெளிவான ஒரு அடையாளம் என்று ஒன்றை சொல்வார்கள். இதில் நிறைய அடையாளங்களை சொன்னார். அதில் அவர் சொல்லும் பொழுது முதலாக அவர் சொன்னது என்னன்னு கேட்டால், 5ஆம் வசனத்திலே, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போது கடைசி நாட்கள் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், வஞ்சிக்கப்படுதல் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். வஞ்சிக்கப்படுதல், கிறிஸ்தவர்கள், இது என்ன உலகத்தாரை நான் சொல்லவில்லை, கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். அல்லது கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிற, உதாரணமாக நாம் கேட்டோமல்லவா, ஆதியிலே ஏவாளை, அந்த சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ அப்படின்னு பயந்துருக்கிறேன்னு சொன்னால், இப்போ சாத்தானுடைய ஒரு குணமே என்ன அப்படின்னு கேட்டால், வஞ்சிக்கிறது, ஜனங்களை வஞ்சிக்கிறது அல்லது ஏமாற்றுகிறது என்கிறதான். அதை இந்த கடைசி நாட்களில் அவன் அதிகமாய் அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அது ஒரு அடையாளம்.
எனவே தான் நாம் தேவனுடைய வார்த்தையை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? வஞ்சிக்கப்படுவோம். இன்னொன்று, நாம் வஞ்சிக்கப்படாமல் இருக்கிறதற்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், நம்முடைய உள்ளான ஜீவியத்தை அதிகமாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நிறைய பேர் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிறார்கள் ஊழியக்காரர்களைப் போல. ஆனால் அவர்கள் உள்ளத்தில் எப்படி இருக்கிறார்கள்? பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே ஒரு தேவ மனுஷனை அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வரங்களை வைத்தல்ல, அவன் மேடையில் எப்படி பாடுகிறான் என்பதல்ல, அவன் மேடையில் எப்படி பிரசங்கிக்கிறான் என்பதல்ல, அவன் எப்படி அடையாளங்கள் அற்புதங்கள் செய்கிறான் என்பதல்ல. இவைகளெல்லாம் வெளியிலே நடக்கிற விஷயங்கள். உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஓநாயா அல்லது உண்மையான ஆடா என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அவர்களுடைய எதனாலே கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்? வரங்களை வைத்தா கண்டுபிடிக்க வேண்டும்? இல்லை, அவர்களுடைய சொல்லுங்களேன் அதை, அவர்களுடைய கனிகளாலே அறிவீர்கள். ஒரு வஞ்சிக்கிறவனை எப்படி கண்டுபிடிப்பதுன்னு கேட்டால் அவனுடைய வரங்களை வைத்தல்ல. நான் புறஜாதிகளை பேசவில்லை சகோதரர் சொல்லி, கிறிஸ்தவர்களைத்தான் பேசுகிறேன், கிறிஸ்தவ ஊழியக்காரர்களைத்தான் பேசுகிறேன். ஆகவே ஒருவர் யூடியூப்பில் எப்படி பேசுகிறார்கள் என்பதை வைத்தல்ல, உண்மையான கனி எங்கே தெரியும்னு கேட்டால் அவனுடைய சபைக்கு போங்கள். அந்த சபையில் இருக்கிற தன்னை விட கீழே உள்ள சகோதர சகோதரிடத்தில் எப்படி பழகுகிறான் என்பதை பாருங்கள். எல்லாருக்கும் வேலைக்காரனாக அடிமையாக அவன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவன் வீட்டிற்கு சென்று பாருங்கள். அவன் வீட்டில் அவனுடைய மனைவியை கண்ணியத்தோடும் மதிப்போடும் நடத்துகிறானா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவனுடைய பிள்ளைகளை பாருங்கள். அவனுடைய பிள்ளைகள் தேவபக்தியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்களா என்கிறதை பாருங்கள். அவன் சுற்றி இருக்கிற அவனுடைய சுற்றத்தாரிடத்திலே அவனுடைய சாட்சியை கேட்டு பாருங்கள். இவன் எல்லாரிடத்திலையும் சாந்த குணம் உள்ளவனா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அவன் வேலை செய்தால் அவன் வேலை வாங்கினவர்கள் அல்லது வேலை செய்கிறவர்களோ அல்லது அவனிடத்திலிருந்து வாங்குகிறவர்களோ அவர்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள். 5 பைசா அவன் ஏமாற்றுகிறானா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அல்லது தனக்கு கீழே இருக்கிற வேலையாட்களை எப்படி நடத்துகிறான், அவர்களுக்கு எப்படி கூலி கொடுக்கிறான், அவர்களோடு எப்படி பேசுகிறான். இதெல்லாம் தான் உண்மையான ஊழியக்காரனுக்கு அடையாளம். இதை விட்டுவிட்டு வெறுமனே மேடை பிரசங்கிகளை, மேடையிலே தோன்றுகிறதை மட்டும் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? நாம் வஞ்சிக்கப்படுவோம். அதனால தான் சகோதர சொல்லே, நம்மை பற்றி தெரியாதவர்களுடைய பேச்சை ரொம்பவும் பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரி, இது முதல் வஞ்சனை என்பது நாம் என்ன வாசித்தோம்? வஞ்சிக்கப்படுதல் அப்படிங்கிறது. ரெண்டாவது ஆண்டவர் சொன்ன அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த 13ஆம் அதிகாரத்தை பாருங்கள். மார்க் 13ஆம் அதிகாரம் 28வது வசனம். மார்க் 13:28. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமயமாயிற்றென்று அறிவீர்கள். ஆண்டவர் சொன்ன அல்லது சீசர்கள் கேட்டார் அல்லவா, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நீங்கள் திரும்ப வரும்பொழுது அதற்கு ஒரு அடையாளம், தெளிவான ஒரு அடையாளத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள், நான் வருகிற காலத்திலே வஞ்சிக்கப்படுதல் அதிகமாக இருக்கும் என்று சொன்னார். அதே போல் நான் வருகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால், அத்திமரம் துளிர் விடும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நமக்கு தெரியும் அத்திமரம், பைபிளிலே அத்திமரம் என்று சொல்லுகிறது யாரை சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் தேசத்தை தான் சொல்லுகிறது. இஸ்ரேல் நாடு தான் ஆதியிலிருந்து அது அத்திமரத்துக்கு உவமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரேல் நாடு எப்பொழுது பட்டு போனது அப்படின்னா, கிபி 70ஆம் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 40 வருஷம் கழித்து என்று நினைக்கிறேன். கிபி 70 இந்த அத்திமரம் பட்டு போயிற்று. அத்திமரம் பட்டு போய் அது திரும்பவும் துளிர் விடவே இல்லை. எப்பொழுது அது துளிர் விட்டது அப்படின்னு கேட்டால் 1948ஆம் வருடம். அதாவது நாம் வாழ்கிற, உங்களுக்கு இது பரவாசமாக இல்லையா? நாம் வாழ்கிற இந்த காலத்தில், இந்த நூற்றாண்டிலே அத்திமரம் பட்டு போனது எப்பொழுது? கிபி 70. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டு அத்திமரம் இந்த உலக வரைபடத்திலே இஸ்ரேல் என்கின்ற நாடே இல்லாமல் போய்விட்டது. கிட்டத்தட்ட 1900 வருஷங்கள் 2000 வருஷங்கள்
இல்லை இல்லை, நாடே அங்கே அந்த நாடே இல்லை என்றாகிவிட்டது. அப்படி பட்டுப்போய் கிடந்த அந்த அத்திமரம் எப்பொழுது துளிர் விட்டது? 1948 வருஷத்திலே துளிர் விட்டது. 1967 வருஷம் அவர்கள் எருசலேமை தலைநகராக அவர்கள் பிடித்து கொண்டார்கள். அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அடையாளத்தையும் ஆண்டவர் பார்க்க சொன்னார். எந்த அடையாளம்? இந்த அத்திமரம் துளிர் விடுகிற அடையாளம். அத்திமரம் துளிர் விட்டிருக்கிறது என்பது உண்மைதான், ஆனால் அதில் கனிகள் இல்லை. ஆகவே அது வேறு விஷயம். இன்றைக்கு இஸ்ரேல் நாடு துளிர் விட்டது உண்மைதான், ஆனால் அவர்கள் தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. அவர்கள் எல்லாரை போல தானே அவர்கள் வாழ்கிறார்கள். மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் அவர்களிடத்திலையும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் நாடு எப்படி போகுமாம்? அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு கொடுத்த அந்த அடைமொழி உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரேல் நாடு எவ்வளவு மோசமாகி போய்விடும் அப்படின்னு சொன்னால், அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 சாட்சிகள் தீர்க்கதரிசனம் சொல்வார் அல்லவா? அந்த தீர்க்கதரிசனம் சொல்லுகிற இடத்துல அந்த தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது எங்கே சொல்வார்கள் அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் நாட்டில் தான் சொல்வார்கள். அப்போது இஸ்ரேல் நாட்டை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டால், அந்த இஸ்ரேல் நாடு சோதோம் என்றும் கொமோரா என்றும் அழைக்கப்படும். நான் பொய் சொல்ல, அந்த வசனத்தை பாருங்கள். அந்த 2 சாட்சிகள் தீர்க்கதரிசனம் முறைக்கிற அந்த 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 வேத பகுதியை எடுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 10 இல்லை 2 சாட்சிகள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற அந்த 11ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் அந்த 2 சாட்சிகள் வந்து ஆண்டவர் இந்த கடைசி அந்த கடைசி நாளில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுப்பதற்காக ஒரு கடைசியாய் அனுப்பப்பட்ட 2 தீர்க்கதரிசிகள் என்று சொல்லலாம். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், ஆனால் அந்த தீர்க்கதரிசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, அது அப்புறம். ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11:8, அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். இப்போ நம்முடைய கர்த்தர் எங்கே சிலுவையில் அறையப்பட்டார்? இஸ்ரேல் நாடு. சரி, இஸ்ரேல் நாடு புனித நாடு அல்லவா? புனித நாடு தான் இப்படி ஆகிவிட்டது. எப்படி சொல்லப்படுகிறது? அந்த நாட்டை சோதோம் அப்படின்னு சொல்லப்படுமாம். சோதோம் அல்லது எகிப்து அப்படின்னு சொல்லப்படுமாமா. சோதோம் பற்றி உங்களுக்கு தெரியுமல்லவா? சோதோமில் இருக்கிற பாவத்தை தேவன் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் சோதோமை அழித்தார். இப்போ என்னன்னு கேட்டால், இஸ்ரேல் நாடு துளிர் விட்டது உண்மைதான், ஆனால் அதில் கனிகள் கிடையாது. அது இன்னும் இருக்கிறதை விட இன்னும் மோசமான பாவத்திற்குள்ளாகத்தான் அவர்கள் போவார்கள். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையோ, நாம் பார்க்க வேண்டிய அடையாளம் என்னவென்றால், இஸ்ரேல் நாடு துளிர் விட்டது, அது சுதந்திரம் அடைந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் உலக வரைபடத்தை எடுத்து பார்த்தால் இஸ்ரேல் என்ற அந்த வரைபடத்திலே இஸ்ரேல் என்கின்ற நாடு இருக்கிறது. சரி, அப்போது இப்போ இது எதற்காக அப்படின்னு கேட்டால், அது அடுத்த வசனத்தை என்ன சொல்கிறார்? 29ஆம் வசனம், மார்க்கு 13:29. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது அவர் எங்கே வந்திருக்கிறார்? பாதி வானத்தில் வந்திருக்கிறாரா? இல்லை, சமீபமாக வாசல் அருகே வந்திருக்கிறார். வாசலில் வந்திருக்கிறார். எங்கே வந்திருக்கிறார்னு அதான் பாருங்க, வாசப்படியில் நிற்கிறாரு, இன்னும் உள்ளதா வரல அப்படின்னு சொல்லுகிற மாதிரி. அப்போ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இப்போ இஸ்ரேல் நாடு சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட எத்தனை 50 வருடங்கள் ஆகிவிட்டது. 50 வருடங்களுக்கு மேலாக. அப்பொழுதே வாசற்படியில் வந்து விட்டார் என்று சொன்னால், இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அந்த கேட்டுக்கிட்ட நிற்கிறார். அந்த கேட்டுக்கிட்ட நின்றுருக்கிறார். அந்த மெயின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்களேன், ஆண்டவருடைய வருகை என்பது எவ்வளவு சமீபத்திலே அல்லது எவ்வளவு பக்கத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
வஞ்சிக்கப்படுதல் ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளமும் ஆண்டவர் வருகிறார் அப்படிங்கிறதற்கு ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டால், இஸ்ரேல் நாடு துளிர்விடும். அந்த துளிர்விட்டு இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, 70 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார்? வாசல் அருகே இருக்கிறார். வாசல் அருகே இருக்கிறார். அடுத்த வசனம், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று உங்களுக்கு மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு கேட்டால், இந்த சந்ததி, இதையெல்லாம் பார்த்த சந்ததி யார்? நாம் தான் பார்த்தோம். நாம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் நாடு சுதந்திரம் அடைந்ததை பார்த்தவர்களும் உண்டு, இன்றைக்கும் இருக்கிறவர்களும் உண்டு, இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற நாமும் உண்டு. ஆகவே நாம் தான், அதாவது இப்பொழுது இயேசு கிறிஸ்து எங்கே வந்திருக்கிறார்? வாசல் அருகே வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் அருகாமையில் இருக்கிறார். ஆகவே அவர் திடீரென்று என்ன செய்வார்? திடீரென்று வருவார். சகோதரர்களே, திடீரென்று அவர் வருவார். இந்த காலை வேளையிலே ரொம்ப விஷயங்கள் அல்ல சகோதரர்களே, ஒரு எச்சரிப்பை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த எச்சரிப்பை நாம் இழந்து விட்டோமோ என்று நினைக்கிறேன். அது என்ன எச்சரிப்புனா, அவர் திடீரென்று வருவார். அவர் வருகையை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 24ஆம் அதிகாரம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் எனக்கு பல நாட்களுக்கு முன்பாக, பல மாதங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன், அப்பொழுது இதை பார்த்தேன் நான். அதாவது வேதத்திலே ஆண்டவர் வந்து சகோதரர்களே, அவர் சொல்லிக் கொடுக்குற உதாரணங்கள் எல்லாமே எளிமையான உதாரணங்கள் தான். அவர் ஒன்றும் பெரிய வேத பண்டிதரை போல பேசுகிறவர் அல்ல. அவர் சொல்லுகிற உதாரணங்கள் நடைமுறையிலே ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் சொல்லிக் கொடுப்பார். ஆகவே தன்னுடைய வருகை பற்றி அவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். 24ஆம் அதிகாரம் 43வது வசனம், திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். சரி, எந்த வீட்டெஜமானுக்குங்க திருடன் வந்து சொல்லிட்டு வருவான் சொல்லுங்களேன்? ஃபோன் பண்ணி நான் நைட்டு 12 மணிக்கு வருவேங்க அப்படின்னு எந்த திருடன் சொல்லுகிறான்? எந்த திருடனும் சொல்லுகிறதில்லை. அப்போ ஆண்டவர் வந்து அது பாருங்களேன். இது எல்லாருமே எனக்கு வேதம் ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், ஏன் வேதம் பிடிக்கும்னு கேட்டால், வேதத்தில் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் கிடையாது. சாதாரண மனிதனும் புரிந்து கொள்ளுகிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவார். அது என்ன கொஞ்சம் டீசெண்டான வார்த்தை. தன்னுடைய வருகை பற்றி பேசும்பொழுது கொஞ்சம் டீசெண்டாக பேசினேன் என்ன அப்படின்னா, இல்லை உனக்கு புரியணும். அப்போது அவர் வந்து தான் வருகிறேன் அப்படிங்கிறதுக்கு எந்த உமானத்தை பயன்படுத்துகிறார்? திருடன் வருகிறது போல. திருடன் சொல்லிட்டா வருவான்? சொல்லிட்டு வரமாட்டான். சகோதரர்களே, இந்த வசனம், இந்த வார்த்தை ஏதோ இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொன்னாரா அப்படின்னு சொல்லி பார்த்தால் அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 2-3 இடத்துல நீங்கள் பாருங்கள், வருகை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டுடைய வருகை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமாக 2 தெசலோனிக்கரிலே அல்லது 1 தெசலோனிக்கரை பாருங்கள். அங்கே பவுல் வந்து ஆண்டுடைய 2ஆம் வருகை பற்றி பேசுவார். அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படியுங்கள். இப்போ இது யாருக்கு சொல்கிறார்? தெசலோனிக்கருக்கு பவுல் சொல்கிறார். இப்போ தெசலோனிக்கருக்கு என்ன தெரியுமாம்? என்ன தெரியும்? என்ன நன்றாய் தெரியும்? இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அப்படின்னா இப்போ அவர்களுக்கு அது நன்றாக தெரிந்திருந்தது. யாருக்கு? தெசலோனிக்கே சபையாருக்கு. இடுவாய் சபையாருக்கு இது நன்றாய் தெரிந்திருக்கிறதா? தெரிந்திருக்குமா? தெரியுமா? என்ன தெரிய வேண்டும்? இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று உங்களுக்கு நன்றாய் தெரியுமே. அப்படின்னா தெரிந்தானா? நமக்கு தெரியுமா? அது
இல்லை, நமக்கு அதிலெல்லாம் நிச்சயம் கிடையாது, அதெல்லாம் நிச்சயம் கிடையாது. நமக்கு அந்த அந்த நம்பிக்கை எவ்வளவு இருக்கிறது, அல்லது இந்த மாதிரி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? இரவிலே திருடன் இப்போ இன்றைக்கி நைட்டு திருடன் வருவானா எனக்கு தெரியாது, நாளைக்கு நைட்டு வருவாரா தெரியாது 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 ஆனால் திடீரென்று ஒன்று நடக்கும். அதே போல் பேதுரு ஆண்டுடைய வருகை பற்றி பேசும் பொழுது சொல்கிறதை பாருங்கள். 2 பேதுரு என்று நினைக்கிறேன், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படியுங்கள். பாருங்கள், இவங்க எல்லாம் வித்தியாசமான காலகட்டத்தில் பேசின வார்த்தைகள் இவைகள் எல்லாம். இயேசு கிறிஸ்து ஒரு காலத்தில் பேசினார், பவுல் ஒரு காலத்தில் பேசினார், பேதுரு ஒரு காலத்தில் பேசினார். ஆனால் எப்படி பேசுகிறார்கள்? பேதுரு என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும். இதையெல்லாம் அவங்களுடைய நெஞ்சத்திலே சகோதரர்களே ஆணித்தரமாய் எழுதப்பட்டிருந்த விஷயங்கள். அதே போல் ஆண்டவர் திரும்பவும் அதை பற்றி பேசுகிறார் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 16ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 16:15. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்பது கடைசி நாளில் என்னெல்லவா நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த சொல்லிக்கொண்டு போகிற இடத்துல திரும்பவும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் யோவான் அப்போஸ்தலன் மூலமாக என்ன சொல்கிறார்? மற்ற பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறார். அதுக்கு இடையில ஏன்னா இப்போ இதை நம்ம படிக்கிறோம் அல்லவா, வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படிக்கும் பொழுது ஏதோ பெரிய பெரிய காரியங்களெல்லாம் நடக்க போகிற காரியங்களெல்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்குது தான் தங்கம், இதெல்லாம் நடக்கும், இது உண்மையாக நடக்கும். ஆனால் நான் இடையில உன்னை எச்சரிக்கிறேன். என்ன எச்சரிக்கிறேன்? இதோ திருடனை போல வருவேன். அப்போது அருமையான சகோதரர்களே, அதாவது நமக்கு இந்த விஷயத்தை குறித்து இப்போ நான் வேறு எந்த சத்தியத்தையும் போதிக்கலை. இந்த ஒரே ஒரு எச்சரிப்பு மட்டும் நமக்கு வேண்டுமாய் நான் விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டான், அல்லது தெசலோனிக்கே சபையார் அறிந்தது போல இரவிலே திருடன் வருகிறது போல வருவார் என்பதை நீங்களே என்ன செய்திருக்கிறீர்கள்? நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அப்போ அந்த மாதிரி நான் அறிந்திருக்கிறேனா? அறிந்திருந்தால் அல்லது அறிந்திராமல் இருந்தால் அல்லது அறிந்திருக்கிற நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒரு 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 வீட்டு எஜமானுக்கு அது தெரிகிறது என்று வைத்துக்கொள்வோம். அவன் என்ன செய்வான்? இன்றைக்கி உங்கள் வீட்டில் திருட வர்றாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் போலீஸ் கேஸ்லலாம் அப்படி சொல்லிடுறாங்களவா, ஒரு திருட்டு நடக்கும் அல்லது ஒரு கடத்தல் நடக்கும், அதை யாராவது போட்டு கொடுத்துருவாங்க. அதை போய் என்ன செய்வாங்கன்னா போலீஸ் மறைஞ்சிருந்து பிடிச்சிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி திருடன் வருகிறான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டச்சமான் என்ன செய்வான்? தூங்குவானா? தூங்க மாட்டான். அதுபோல் சகோதரர்களே, இப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய காரியம் என்னன்னு கேட்டால், இப்போ ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் எப்பொழுது வருவேன் என்று சொல்ல மாட்டேன், ஆனால் திருடனை போல் வருவேன் என்று சொல்லிவிட்டார். என்ன ஆண்டவரே, ஒரு குழு கொடுக்கூடாதான்னு கேட்டால், குழு தான் கொடுத்துட்டேனே. என்ன கொடுத்துட்டேன்? கண்ணு முன்னாடி இருக்குது பாரு, எவ்வளோ பெரிய நாடு, இஸ்ரேல் நாடு. அது துளிர் விட்டதை பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன். அதனால் இதற்கப்புறம் நான் எப்பொழுது வேணாலும் என்ன செய்வேன்? எப்பொழுது வேணாலும் வருவேன். அப்போ நான் என்ன செய்கிறது? நீ என்ன செய்யணும் நீயே யோசி. ஒரு திருடன் வரான்னு உனக்கு தெரிஞ்சா நீ என்ன செய்வ? நான் விழித்திருப்பேன். அப்போ அதைத்தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார். நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறார்? நீங்களும் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த விழிப்பு, ஒரு ஆவிக்குரிய தூக்கமில்லாத இந்த விழிப்பு சகோதரர்களே நமக்கு எப்பொழுதும் வேண்டும். ஆமாம், விழித்திருங்கள்
விழித்திருங்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டு எஜமான் எப்படி அவன் எப்பொழுது வருவான் என்று தெரியாது அல்லது வருகிறது தெரிகிறது அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி தூங்காமல் இருப்பானோ அதுபோல் ஆண்டவர் வருவார் என்பது எனக்கு முழு நிச்சயம். ஆனால் எந்த நேரத்தில் வருவார் என்று தெரியாது. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்? நான் தூங்க மாட்டேன். சகோதரர்களே, நாம் சரீரப்பிரகாரமாக தூங்குகிறதை பற்றி நான் பேசவில்லை. நிறைய தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறவர்கள் இன்றைக்கு அப்படியெல்லாம் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போய் சாப்பிடாமல் இருந்து சாகிறார்கள். அல்லது ஒரு மலையிலே கூட்டிக் கொண்டு இப்படியெல்லாம் எத்தனையோ கள்ள திருக்கரிசிகள் எழும்பி ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். இதெல்லாம் வெளிரங்கமான காரியங்கள். வெளிரங்கமாக தூங்குகிற விஷயத்தையோ மற்ற விஷயத்தையோ நான் பேசவில்லை. நம்முடைய இருதயத்திலே எப்படி இருக்க வேண்டும்? சதா. அப்போ என்னன்னு கேட்டால், ஒரு தேவனுடைய பிள்ளைனிடத்திலே போய் கேட்டால் அவன் எப்படி இருக்க வேண்டும் கேட்டால், இன்றைக்கி நைட்டு ஆண்டவர் வந்தால் நீ என்ன செய்வே அப்படின்னு ஒருத்தரை போய் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எப்படி சொல்லணும்? நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டுக்கு திருட மாற போகிறான், வந்தால் வரட்டும், நான் ரெடியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு எஜமான் சொல்லுகிறது போல், வீட்டு எஜமான் சொல்லுகிறது போல், நம்மை குறித்து யாராவது இப்படி வந்து கேள்வி கேட்டால் நாம் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், வரட்டும், இன்றைக்கி ஆண்டவர் உங்களுடைய நம்பிக்கை என்ன, அல்லது இப்படி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி கேட்டால், வரட்டும், நான் என்ன செய்கிறேன்? நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் விழிப்பாக இருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல முடியவில்லை என்று சொன்னால், சகோதர சோரிகளே, நீங்கள் யோசித்து பாருங்கள். 10 கன்னிகைகள் இருந்தார்கள். 10 கன்னிகைகளிலே 5 கன்னிகைகள் தூங்கிவிட்டார்கள், அல்லது அவருடைய உள்ளான ஜீவித்தை குறித்து விழிப்பில்லை, தூங்கிவிட்டார்கள். குறிப்பாக அந்த 10 கன்னிகையில் இருக்கிற அந்த உறவு, சகோதர சொல்லி, ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இருக்கிற உறவிலே என்ன அவர்கள் எழுந்து போனார்கள் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் பேரிலே, அந்த மணவாளன் பேரிலே கொண்டிருந்த அந்த ஆதி அன்பை இழந்து போய் விட்டார்கள். அதனால் அவர்கள் தங்களுடைய ஆதி அன்பு, தங்களிடத்தில் இருக்கிற அந்த அன்பு போய்விட்டது. அல்லது தங்களுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அக்னியாக எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சை இல்லாமல் போய்விட்டது. ஆகவே அவர்கள் கைவிடப்பட்டார்கள். இப்போ கேள்வி என்னென்னா, சகோதர சொல்லே, நான் யாரையும் பயமுறுத்தலை. இந்த கேள்விக்கு முன்னாடி வந்து நாம் நிற்கணும். ஆண்டவரும் யாரையும் பயமுறுத்தலை. ஆண்டவர் வந்து நான் திருடனை போல வருவேன் என்று சொல்கிறார். திடீரென்று நடுச்சாமம் அந்த 10 கன்னிகைகளையும் தூங்குகிறார்கள். திடீரென்று நடுச்சாமத்தில் என்ன சத்தம் கேட்டது? இதோ மணவாளன் வந்து விட்டார், எழுந்து புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 5 பேருடைய விளக்கு எரிகிறது. சகோதரர்களே, கைவிடப்பட்டால் என்ன நடக்கும்? இந்த படங்களெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த சினிமா படங்களெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையோ, பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 தெசலோனிக்கர் என்று நினைக்கிறேன். 1 தெசலோனிக்கர் அவர் சொல்கிறார், கர்த்தருடைய நாள் இரவிலே அவர் அதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அதில் 4ஆம் வசனத்தை பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:4. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள். நாம் இருளுக்கு உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியே தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆண்டவர் வந்து நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல், அந்த 9ஆம் வசனத்தை பாருங்கள். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கைவிடப்படுவதற்காக ஆண்டவர் என்ன செய்யலை? நம்மளை நியமிக்கலை. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கைவிடப்பட்டு போவதற்காக
ஆண்டவர் நம்மளை நியமிக்கலை. ஆனால் ஒரு எச்சரிப்பை கேளுங்கள், கைவிடப்பட முடியும். அதான் அதை நம்ம தான் எடுத்துக்கணும். அது யார் அதை குறித்து விளக்க தேவையில்லை. அது யார் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறாங்களோ அவ்வளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிவிடும். 10 கன்னிகைகள் 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். 5 பேர் என்ன செய்ய முடியல? எடுத்துக்கொள்ள முடியல. இப்போ எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, எத்தனை பேர் கைவிடப்படுவாங்க, அது என்ன அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த விஷயமெல்லாம் நான் பேச விரும்பலை. நான் சொல்லுகிறதெல்லாம் நாம் பகலுக்குரியவர்களாக இருக்கிறோமா, விழித்து கொண்டிருக்கிறோமா, தூங்கி கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்குத்தான் தெரியும். ஆனால் ஒன்றை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள், திருடனை போல் ஆண்டவர் என்ன செய்வார்? வருவார். இப்போ அப்படி வரும்பொழுது தெசலோனிக்கே சபையாரை குறித்து பவுல் சொல்கிறார், நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லவே. அந்த நாள் உங்களை திருடனை போல, ஐயோ வர்றதே தெரியாமல் இப்படி ஆகிப்போச்சே, தெரிஞ்சிருந்தா நான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரோலிங் ஷட்டர் போட்டிருப்பேனே. அன்றைக்கே போலீஸ் சொன்னாங்களே, போலீஸ் சொல்கிறாங்க பார்த்தியா, என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டில் மரக்கதவு இருந்தால் மரக்கதவுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிரில் கதவை போடுங்க. உங்கள் வீட்டில் உள்பக்க பூட்டை பூட்டுங்க, வெளிப்பக்க பூட்ட வேண்டாம். வெளிப்பக்க பூட்டு தொங்கிட்டு இருந்தால் அதை பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த வீட்டில் என்ன செய்தாங்க, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, நம்ம போய் திருட போகலான்னு திருட வருவான். அதனால் இப்போ ஜனங்களை என்ன கேட்குறான்னு கேட்டால், உள்பக்கம் வைக்கிற மாதிரி பூட்டு, வெளியிலேருந்து பூட்டுற மாதிரி உள்பக்க பூட்டை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கேட்குறாங்க எல்லோரும். அப்படி வச்சு கொடுக்குறோம். அது எப்படி தெரியும்னு கேட்டால், வெளியில் பூட்டே தொங்காது, ஆனால் கேட்டு என்ன செய்யப்பட்டிருக்கும், பூட்டப்பட்டிருக்கும். எதுக்கு? திருடன் வந்தால் ஏமாந்து போகிறதுக்காக. இப்படி திருட்டிலிருந்து காப்பாற்றப்படுகிறது போல நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு ஆண்டவருடைய வருகை, ஐயையோ நான் நினைக்கவே இல்லையே, இப்படி ஆகிப்போச்சே, தெரிஞ்சிருந்தா நான் உள்பக்கம் பூட்டியிருப்பேனே, வெளிப்பக்கம் பூட்டான், இப்படி ஆயிருக்குனே, நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேட்டை போட்டிருப்பேனே. இல்லை சகோதர சொல்லே, வேதம் எச்சரிக்கை செய்யும். எச்சரிக்கை என்பது உண்மைதான். இப்போ ஏன் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் பொழுது ஏன் இந்த எச்சரிக்கை வேண்டும்? உன் மானம் காணப்படத்தக்கதாக என்ன செய்யாதே, நிர்வாணமாய் நடவாமல் விழித்து கொன்று உன் வஸ்திரங்களை காத்துக்கொள். ஏன்னு கேட்டால், நாம் அப்படிப்பட்ட ஆட்கள். நாம் ஒரு அப்படியே தூங்கிட்டு போகிற ஆட்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட சொல்லுகிறேன். ஒருத்தர்கிட்ட ஒப்புரவாகலையா, அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கிடவது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக யாரையாதோடு கூட உன்னுடைய கோபத்தினாலே ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், அது சரி செய்யாமல் என்ன செய்யாது, தூங்க போகாதே. முடிந்த அளவுக்கு சகோதரர்களே, எல்லாருடைய கணக்கையும் முடித்து வைக்கப்பட்டதாக இருக்கட்டும். எல்லாருடைய கணக்கும் எனக்கும் மற்ற யாருக்கும் எந்த கணக்கு வழக்கம் இல்லை. ஒருவேளை நான் வீடு லோன்லேயே வாங்கியிருந்தாலும் என்ன செய்வதுன்னு கேட்டால், வீடு லோனில் வாங்கியிருந்தால் வாங்கிட்டு போ, ஆண்டவர் நான் போய்விட்டால் என்ன நடக்கும்? பேங்க்காரன் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லாத அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. ஒரு வேடிக்கை கதையை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு கிறிஸ்தவ சகோதரி இருந்தால், அந்த சகோதரிக்கு என்ன பேர் வைக்கலாம்? எலிசபெத்துன்னு பேர் வைக்கலாமா? எலிசபெத்துக்கு என்ன ஆசைன்னு கேட்டால், நிறைய புடவை வாங்கணுன்னு ஆசை. அது கலராக வாங்கணுன்னு ஆசை, டிசைனாக வாங்கணுன்னு ஆசை. சர்ச்சுக்கு போகிற பொண்ணு தான், ஏனோ தெரில, அப்படி ஒரு ஆசை. அதில் அவன் புருஷங்காரன் அவர் ரொம்ப கண்டிப்பான பேர் வழி. அதனால் அவர் கேட்டபோது வாங்கி கொடுக்கறதில்லை. அதனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, எலிசபெத் தவணை முறையில் வாங்கினாங்க. வாரம் கொஞ்சம் கட்டுறது, முதலே சேலை வாங்கிக்கிறது, வாரம் பூரா கட்டுறது, இப்படி வாங்கினாங்க. ஒரு நாள் வந்தது, இப்போ தவணை முறையில் வாங்கின கடன் இருக்கிறது. ஒரு நாளில் எலிசபெத் போகிற சபையில் ஒரு சுவிசேஷ கூட்டம் வச்சாங்க. என்ன கூட்டம்? சுவிசேஷ கூட்டம். அந்த சுவிசேஷ கூட்டத்துக்கு சபையில் அறிவிப்பு சொன்னாங்க. சபையில் இருக்கிற எல்லாரும், நீங்கள் உங்கள் பக்கத்து வீடுகளில் இருக்கிற எல்லோரும் என்ன செய்யுங்க, கூட்டிகிட்டு வாங்க, இந்த சுவிசேஷ கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. ரசிக்கப்படாத ஜனங்களை, மற்ற உங்கள் நண்பர்கள், ஃப்ரெண்டு, இப்படி யாராவது சொந்தக்காரங்களெல்லாம் இந்த சுவிசேஷ கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்க. அப்போ எலிசபெத்துக்கு தெரிஞ்சது யார்? நல்லா தெரிஞ்சது
இந்த சேலை தவணை முறையில் கொடுத்த அம்மா, அந்த அம்மா வேற ஒரு கலான்னு வச்சுக்கலாமே, கலாக்காட்ட போய் அக்கா எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறோம், அது ஆண்டவர் எப்படி ரட்சிக்கிறார் அப்படிங்கிற அந்த கூட்டம், நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. இப்போ எலிசபெத்து அக்கா வந்து அவங்க சர்ச்சில் யாருன்னு கேட்டால் ஸ்கொயரில் இந்த பாட்டு குழுவில் அவங்க இருக்கிறவங்க யார்? எலிசபெத். அதனால் அந்த சுவிசேஷ கூட்டத்தில் எலிசபெத் அக்கா முன்னாடி நின்று பாட வேண்டியதாக இருக்கிறது. அப்போது கலாக்காவும் எங்கே வந்துட்டாங்க? கலாக்காவும் கூட்டத்துக்கு வந்துட்டாங்க. கூட்டம் தொடங்கிடுச்சு. இப்போ கூட்டம் தொடங்கினோடனே அங்கே எலிசபெத் வந்து மேலே நின்றுட்டு மற்றவங்களோட சேர்ந்து பாடுறாங்க. அது என்ன பாட்டுன்னா இந்த வருகையை பற்றினதான பாட்டு. என்னேசர் வருவார் நானும் பறந்துடுவேன் பறந்துடுவேன் அப்படிங்கிற பாட்டு. அப்போ எலிசபெத் அக்கா நல்லா பாடுறாங்க. என்னேசர் வந்துடுவார் நானும் பறந்துடுவேன் கையை உயர்த்தி பாடும் பொழுது இதை பார்த்துக்கிட்டு இருந்த கலாக்காவுக்கு பகிருங்குது. என்ன பகிருங்குதுன்னா, பறந்துடுவாளா? அப்போ எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி சேலை எடுத்துட்டு பாக்கி இருக்குதே, இவ வேற பறந்துடுவாள்னு சொல்கிறாளே, அப்போ பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு பொறுக்க முடியல. எந்திரிச்சு, எலிசபெத்து எங்கே பறக்கிற, பணத்தை கொடுத்துட்டு என்ன செய், எங்கே வேணாலும் போ, பணத்தை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே எலிசபெத்துக்கு எப்படி இருந்திருக்கு? அதுபோல் சகோதர சொல்ல, இதெல்லாம் வேடிக்கை கதைகள். ஆனால் இதில் ஒரு நிஜம் இருக்கிறதை பார்த்தீர்களாம். நான் ஆண்டவர் வரும்பொழுது நான் செல்ல முடியாதபடி தடுக்கிற ஏதாவது ஒன்று எனக்கு என்ன செய்யக்கூடாது? இந்த பூமியில் இருக்கக்கூடாது. என்னிடத்திலே மன்னிப்பு கேட்காமல் போகிறானே அப்படின்னு யார் நம்மை குறித்து என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அல்லது என்னுடைய கடனை திருப்பி கொடுக்காமல் இந்த கிறிஸ்தவன் போகிறானே அப்படின்னு நம்மை குறித்து சொல்லப்படக்கூடாது. அல்லது ஆண்டருடைய அன்பிலே குறைந்து போன அந்த 10 கன்னிகைகளுடைய ஓமை அதுதான் சகோதர சொல்லே. ஆரம்பத்திலே நான் சொன்னேன் அல்லவா, கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கிறவனாக என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பித்த நான் இப்பொழுதோ எனக்கு என்ன ஆகிவிட்டது? எனக்கு என்ன ஆகிவிட்டது அப்படின்னு கேட்டால் அந்த வசனத்தை பாருங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். நாம் எண்ணத்தினாலே ஆகிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லவ்லிய கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள். அப்போ நினையாத நேரத்திலே அந்த நாள் வரும்னு எப்படி தெரியும் அப்படின்னா, அல்லது எப்படி நினையாத நேரம் எங்கே வருகிறதுன்னு கேட்டால், என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது இப்பொழுது? பெருந்தண்டி, வெறி, லவ்லிய கவலைகள். அது நல்ல கவலைகளும் உண்டு, கெட்ட கவலைகளும் உண்டு. அங்கே இந்த உலகத்தின் காரியங்களால் என்ன செய்யக்கூடாது? சோறு சொல்ல நமக்கு எல்லாம் தேவைதான். ஆனால் அளவுக்கு மிஞ்சி எதை குறித்தும் பாரமடையாதிருங்கள். உங்கள் இருதயத்தை பாரமடைய செய்யாதிருங்கள். அதனால தான் பவுல் சொல்கிறார், அவர் சொல்லுகிறது ரொம்ப அதிகமான மாத்திரை அது. அந்த மாத்திரையெல்லாம் நம்மளால் சாப்பிட்றது கஷ்டப்படுவோம். அவர் என்ன மாத்திரை சொல்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அதை படித்து நாம் முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை பாருங்கள். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும். அப்படின்னா என்னுடைய மனைவி, ஐயோ என் மனைவி இல்லாமல் இருக்க முடியாது, என் மனைவி இரு. மனைவி இல்லைன்னா எப்படி இருப்பியோ அப்படி இரு. மனைவியில் உள்ளவர்கள் மனைவியில் இல்லாதவர்கள் போலவும். அல்லது புருஷனை உடையவர்கள், என் புருஷன் ஏன் வரல, அவர் ஏன் இப்படி நடக்கிறாரு, என் புருஷன் இல்லை, கொஞ்சம் இரு. புருஷன் இல்லைன்னு நினச்சிக்க, புருஷன் இல்லைன்னு புருஷன் மேலே ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அதே போல் இவ்வுலகத்தை அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம் சகோதர சொல்லு. ஆனாலும் அதை குறித்து ஓவராக கவலைப்படாதிருங்கள். போனால் போயிட்டு போகுது. பணம் போயிடுச்சா, தொழில் நஷ்டமாயிருச்சா, பரவாயில்ல. அல்லது என்னுடைய சொந்த குழந்தை இறந்து போய்விட்டதா, பரவாயில்ல, அது தேவனிடத்தில் இருக்கிறதே.
அதனால் அழுகிறது போட்டு ரொம்ப ஓவராக அழுதுட்டுருக்காத. அதே போல் இந்த உலகத்தை கொள்ளுகிறவர்கள், சந்தோஷப்படுகிறவர்கள் ஓவராக சந்தோஷப்படாத. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷம், ஒரு வீட்டை கட்டிட்டேன்னு ரொம்ப சந்தோஷம் இல்லை. இருக்கட்டும் பரவாயில்ல. ஒரு வீடு வேணும் அவ்வளோதான், ஒரு வண்டி வேணும் வாங்கினேன் அவ்வளோதான், இது என்னோடய காருன்னு அது மேலே உயிரே வைக்காத. கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும் ஒன்று வாங்கணும் இல்லை, வாங்க முடியிட்டே பரவாயில்ல. ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். ஏன் அப்படி சொல்கிறார்னா, நீங்கள் இதில் சிக்கி கொண்டிருந்தால் அவருடைய வருகை வருகிறது என்ன செய்யாமல் போயிடும், எனக்கு தெரியாமல் போயிடும். அவர் திருடனை போல வருவார், அப்பொழுது எனக்கு அது தெரியாமல் போயிடும். அதனால் எதன் பேர்லையும் ஜீவன் வைக்காமல், ஆண்டவரே இன்றைக்கு நீர் வந்தாலும் நான் ஆயத்தம். எனக்கெல்லாம் ஆண்டோடைய வருகை திருடனை போல் இருக்காது. அது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தா அவங்கள எப்படி நான் போய் வரவேற்பனோ அந்த மாதிரி தான் இருக்கணும் ஆண்டோடைய வருகை. எனக்கு திருடனை போல் இருக்கக்கூடாது. எனக்கோ சொல்லி வச்சுட்டு வர்ற சொந்தக்காரர்களை போய், ஆண்டவரே வாரும் இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன், சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமேன். இந்த தரையில் அது ஒரு நல்ல பாட்டு சகோதரர் சொல்லி, அந்த பாட்டெல்லாம் நாம் இப்போ பாடுறதில்லை. தேவன் நமக்கு உதவி செய்வாராக.